கோவை நிரல் செய்திகள். சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ முடியாது என்று திமுக தமிழகத்தில் பொய் பிரச்சாரம் செய்வது போல காஷ்மீரிலும் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் இந்துக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் 26 பேர் பலியானதை கண்டித்தும் பாஜக கோவை சுந்தராபுரம் பகுதியில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக நிர்வாகி வசந்தராஜன், காஷ்மீரில் பிரதமர் நரேந்திர மோடி 370 ஆர்டிகல் ரத்து செய்ததில் காஷ்மீரின் பொருளாதாரத்தை உயர்த்தியுள்ளார். மேலும் இந்தியா மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் சுற்றுலா காஷ்மீர் வந்து செல்வதனால் காஷ்மீரில் பொருளாதாரம் அதிகரித்துள்ளது. சந்திரசேகர் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் அவர்களையும் மற்றும் நம் மாவட்ட பொதுச்செயலாளர் அவர்களையும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பயங்கரவாதத்தை கண்டித்து, பயங்கரவாதத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அப்பாவி இந்துக்களை படுகொலை செய்த, அப்பாவி இந்துக்களை படுகொலை செய்த, அப்பாவி இந்துக்களை கண்டித்து, 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 கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இந்துக்களை படுகொலை செய்த